என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பரம். அடக்கமே உருவான பிரம்மச்சாரி புள்ள ஒருத்தன் இருந்தான். அவன் உஷத் காலத்தில் எழுந்து குளிச்சுட்டு நித்திய கருமானுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வில்வம் பறிப்பான். ஒவ்வொரு வில்வதளம் பறிக்கிற பொழுதும் அவனோட வாயிலேருந்து சிவ சிவங்கிற ஜபந்தான் இருக்கும். செபிச்ச வண்ணம் தான் அந்த வில்வத்தை பறிப்பான். குடலை வழிய வழிய வில்வபத்திரம் நிறைஞ்சு ததும்பி வழியும். பக்தியோட குடலையை சமர்ப்பிப்பான். யாருக்கு? பிரத்யக்ஷ பரமேஸ்வரான மகாபெரிவாள் சன்னதியில். எந்த ஒரு பேச்சோ கோரிக்கையோ கிடையாது. நெடுஞ்சாங்கடையா விழுந்து நமஸ்காரம் பண்ணுவான், கிளம்பிடுவான். ஒரு நாளா 2 நாளா தெரியாது, கணக்கே இல்லாமல் எத்தனை நாள் இப்போ பணியை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டுன்னு. சிவநாமம் தவிர வேற எதுக்குமே வாய் தரவாத பிரம்மச்சாரி எப்பொழுதும் போல அன்னைக்கு வந்து நின்னான். நித்திய கைங்கரிய வில்லம் குடலையோட. சரி, அவன்தான் வாய் திறக்கலை, தெய்வமா பேசாது, அன்னைக்கு பேசித்து. ஆம், பக்தி வழிய வழிய குடலை வழிய வழிய அவர் அர்ப்பணம் செய்யும் வில்வத்தை இரு விழியால கருணை வழிய பார்த்தது. இன்று நடமாடும் தெய்வம் பேசியது. என்ன பேசித்து? தவம் பலித்து விட்டது போலும். காரணம், குருநாதர் ஊரை விட்டு யாத்திரை கிளம்ப போறார். அந்த ஊரை விட்டு அவர் கிளம்புறார். எம் ஏவக்ஷ விருணுதே தேனலப்ய என்பது உபனிஷத் வாக்கியம். இதற்கு இருவேறு சித்தாந்திகள் இருவேறு விதமாக பொருள் சொல்கிறார். ஆத்மா ஒன்றே குறியாக வரிக்கிற சதானுவனுக்கே மோட்சம் கிட்டும் என்பது ஒன்றும், பரமாத்மாவே எவனொருவனை குறிவைத்து வரிக்கிறதோ அவனுக்கே மோட்சம் கிட்டும் என்பது இன்னொரு விளக்கம். இன்று சத்குரு பரமாத்மனே வலிய வரம் தர திருவுளம் கொண்டார். இருந்தாலும் அந்த வரத்தை பக்தனே கேட்டு பெரும்படியாக அருள் விளையாட்டு விளையாட ஆரம்பித்தார். என்னப்பா வேணும் உனக்கு? பரம பரிவோட வரதராஜன் கேட்ட கேள்விக்கு பளிச்சென்று சொன்னான். இன்னொரு ஜென்மா இல்லாமல் அனுகிரகம் செய்யணும் நீக்கு. பிழைக்க தெரிந்த பாக்கியசாலி பிரம்மச்சாரி இதயபூர்வமாக கேட்ட வார்த்தை செவியமெடுத்து க்ஷண காலம் கண் மூடி திறந்த கடாட்சித்தார் குருநாதன். பிறகு என்ன வேண்டும்? பவக்கடல் வற்ற கால வெள்ளத்தில் எத்தனையோ வருஷங்கள் உருண்டோடியாச்சு. நிலத்திற்கு நலம் சேர்க்க நீல நெடுக யாத்திரை செய்ய நடமாடும் தெய்வம் ஆந்திராவில் முகாமிட்டிருந்தது. அப்போ எதையுமே சாஸ்திர விதி தவறாமல் செய்யும் ஞானிகளின் சில செயல்கள் நம் சிற்றறிவுக்கு புரியாமல் இருக்கும். சற்று வினோதமாக கூட தெரியும். ஆனால் எந்த கட்டுப்பாட்டுக்கும் அப்பாற்பட்ட ஞானிகளின் செயல்களுக்கு நம் சிற்றறிவு கொண்டு ஆராய்ச்சி செய்வது அபத்தம் இல்லையா? எனவே அப்படியே பார்த்து ரசிக்க வேண்டியது தான். அறம்பழுவா மகானும் அன்று வேலை தப்பிய வேலையில் அருகில் உள்ள பக்கத்தில் இருந்தார். அதுக்கு போனார், நீராடைக்கு போனார். அங்கே போய் நீராடினார். ஏன், எதற்கு? யாரும் கேட்க முடியாது. சர்வ சுலபமான சரளமாக இருக்கும் அவரே சில சமயங்களில் அழுத்தமாகவும் அமுத்தமாகியும் ஆகிடுவார். ஸ்நானம் முடித்தார். இடுப்பளவு நீரில் நின்றுண்டு கூர்ச்சங்கொண்டு வர சொன்னார். கூர்ச்சங்கிறது தர்பை புல்ல முறுக்கி செய்யப்படுறது. வைதீக சம்ஸ்காரங்கள் எல்லாம் பயன்படுத்துறது. கட்டல் எப்படி கூர்ச்சம் மரத்தட்டில் வச்சு நீட்டப்பட்டது. கையில் எடுத்து க்ஷணகால கண்ணை மூடி திறந்து முடிச்சை அவிழ்த்து நதி வெள்ளத்தில் விசர்ஜனம் செஞ்சுட்டார். இப்படியா 12 முறை நடைபெற்றது. ஒரு வழியாக முழுக்க போட்டு வழி அனுப்பி கரையேறி சகஜமாக தமது காரியங்களில் பிரவேசித்தார். இதை கண்ட ஒருத்தருக்குமே ஒன்றுமே புரியல. ஒரே புரியாத புதிராக இருந்தது. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஒரு தகவல் ஒன்று வந்தது. வில்வ காணிக்கை பிரம்மச்சாரி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஓ, அவன் கேட்ட வரத்தை அளிக்கத்தான் சரியாக அவன் ஆவி புறப்பட்ட அதே நேரத்தில் நதிக்கு போயிட்டு துவாதச ஸ்நானம் கூர்ச்ச விசர்ஜனமும் ஸ்ரீ மகாபெரிவார் அழுத்தமாக பொத்து வைக்கும் சில விஷயங்கள் கூட காலப்போக்கில் அவள் அருளால் சிலருக்கு புரியும்படி ஆவதுண்டு. அப்படித்தான் இங்கும் ஒரு பக்தர் தமது அனுமானத்தை அவரிடமே கேட்டுவிட்டார். ஜன்ம நிவர்த்தி கேட்டவனுக்கு அதை அருள பெரியவா சங்கல்பமே போதும். ஆனாலும் வைதிகமான ஒரு
சம்ஸ்காரத்தை தான் அப்படி நடத்தி காட்டணுமா? இப்படி கூர்ச்ச விசர்ஜனம் ரூபமாக பண்ணி காட்டினா போல இருக்கு என்று இழுக்க, அப்படித்தானே வச்சுக்கோயே அப்படின்னார் பெரியவா.